த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? செல்வி ஜெயலலிதாமா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம் ஆனாங்க. அவங்க நடிகையாகவும் இருந்தாங்க. மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆனாலையும் முடியல. அவ்வளவு அறிவுஜீவி. எந்த விதத்துல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்ல தெரியும். அந்த அம்மா இருந்த வரைக்கும் பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஏன் த்ரிஷாவால ஆக முடியாதா? யாருமா நீங்க இந்த டிவிக்கே சப்போர்ட்னு சொல்லிட்டு புது புது ஆட்களாகவும் புது புது கோமாளிகளும் புது புது போராளிகளும் உருவாகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே புதுசா நிறைய பேர் டிவிக்கு சப்போர்ட் பண்ண வரது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனா கேவலமான சப்போர்ட் யாருமே பண்ணாதீங்க. திரிஷாவையும் ஜெயலலிதாவும் எப்படிமா கம்பேர் பண்ணுங்க? உங்களுக்கு திரிஷா பிடிச்சிருக்கா? உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கோங்க. அதை விட்டுட்டு மொத்த டிவி கேக்கும் திரிஷாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கொண்டு வராதீங்க. அதே மாதிரி ஜெயலலிதா கூட கம்பாரிசன் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. எனக்கு இந்த அம்மாவோட வீடியோ நிறைய பேர் அனுப்பிட்டு இந்த அம்மா திரிஷா ரெப்ரசன்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. திரிஷாவை ரெப்ரசன்ட் பண்ண திருப்பி நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஜெயலலிதா கூட கம்பாரிசன் பண்றதோ இல்ல திரிஷாக்கு 1000 10,000 1 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுக்காக எம்எல்ஏ நிக்க வைக்கிற சொல்றதோ இதெல்லாம் உங்ககிட்ட யாருமே கேட்கல. ஆமா, உங்களுக்கு திரிஷா பிடிச்சிருந்தா திரிஷாவோட படத்தை போட்டு வீட்டுல உட்காந்து பாருங்க. எல்லாருமே உட்காந்து திரிஷா பத்தி பேசுங்க. நீங்க டிவிக்கோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல, அதாவது டிவிக்கோட பிரதிநிதி இல்ல. ரெண்டாவது விஷயம், ஜெயலலிதா கூட திரிஷாவை கம்பேர் பண்ற அளவுக்கு திரிஷா ஒரு ஆணியும் படுங்கல. இதுல நீங்களும் உங்க பையனும் சொல்றாங்க திரிஷா 40-50 கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. 40-50 கண்ட்ரிக்கு போனா அறிவு வளர்ந்துருமா? அறிவுன்னு சொல்றது கண்ட்ரியை சுத்தி பார்த்தோன்னே அறிவு வந்துருமா? அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னே சும்மா ரோட்ல சுத்துறவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து கொடுத்துடலாமா? நான் திருப்பி சொல்றேன், ஜெயலலிதா கூட யாரை கம்பேர் பண்ணா எனக்கு வரும். ஏன்னா இந்தியாவே மிரண்டு பாக்குறது மட்டும் இல்ல, பிரமிச்சு பார்த்த ஒரு சூப்பர் லேடி அவங்க. கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், திரிஷாவை துணை முதல்வராக்கணும், திரிஷா எம்பி ஆக்கணும், திரிஷா எம்எல்ஏ ஆக்கணும் இப்படின்னு சொல்ற உங்களோட விருப்பத்தை மக்கள் கிட்ட திணிக்காதீங்க. உங்களை மாதிரி புதுசா ஜாலரா அடிக்கிற ஆள்னால டிவிக்கோட பேரு கண்டிப்பா கெட்டு போயிடும். உங்க தனிப்பட்ட விருப்பத்தை கட்சியோட விருப்பமா மக்களோட விருப்பமா நீங்க சொல்றதுக்கு நீங்க ஆள் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கோங்க.